யார் அடுப்பு மூடி தந்த அம்மா இல்லை அப்ப எரியும் தான் அடுப்பு சட்டி அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட போயிட்டான்னு நிற்கிறோம். ஒரு நாளும் போயிட்டான்னு நிற்கிறோம். இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் குக்கிங் தானே. என்ன சாப்பாடு செய்ய போகிறோம்? இன்றைக்கு நாங்கள் என்ன சாப்பாடு செய்ய போகிறோம்டா பூரியும் உருளைக்கிழங்கு பிரட்டலும். அது பார்த்தீங்கன்னா நான் விடிய வேலைக்கு இப்போ பண்ணுறபடியா ஒழுங்கு செஞ்சு தரேன். இல்லை செஞ்சு தருவா. அதை நாங்கள் இன்றைக்கு வீடியோ எடுக்கிறோம். என்ன இன்றைக்கு இவருக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கு மாமாக்களுக்கும் சேர்ந்து தான் செய்ய போகிறேன். அதனால நாங்கள் இன்றைக்கு உருளைக்கிழங்கு பிரட்டலும் பூரியும் சுட போகிறோம். அதுக்கு முன்னுக்கு உங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கூடானே. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா செந்திரன் தான் வீடியோ எடுக்க போகிறாரு. வீடியோ எடுக்க ஒரு தரம் இல்லை, நான் சமைக்க போகிறேன். செந்திரன் வீடியோ எடுக்க போகிறேன். நான் வீடியோ எடுக்க போகிறேன். சமைக்க போடுவாங்க பாய் அதை சொல்லி போட்டு. அதுக்கு இப்போ தேவையான பொருட்களை பார்ப்போம். முதலாவது வாங்கோ தூள், உப்பு, என்ன கடுகு, பெருஞ்சீரகம், எண்ணெய். இது பூரிக்கு நான் குழச்சி வச்சுட்டேன். ஏனெண்டா லேட் ஆகுதுன்றபடியா குழச்சி முதலே வச்சுட்டேன். மற்றது இங்கே பாருங்க தேங்காய் பால், இதுக்குள்ள வெங்காயம், கருவேப்பமில்லை, ரம்பையில், பெருஞ்சீரகம், முள்ளி, விளங்காய். இது என்னென்னா பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நான் அவிக்க வச்சுருக்கேன். என்ன மசிச்சு தான் செய்கிறபடியா. சரி இனி நாங்கள் சரி அடுப்பு சூடாகிட்டு எண்ணெயை விடுவோம். அடுப்போ சட்டிக்கோ? சட்டி சாரி சட்டி சூடாயிட்டு. சட்டி தான் சூடாயிட்டு. ரொம்ப நல்லா கொதிச்சு இந்த பாருங்க. டீம் ஒன்று தப்பினான். சரியா வந்தோன்னு சரியா இல்லோ எல்லாரும் கப்பிங்க. ஏன் அந்த உருட்டையில் சாப்பிடுவேன். எனக்கு அதில் உருட்டுனா வராதான் சரியா. எனக்கு இப்படி கப்பினா தான் சரியா வருது. இங்கே பாருங்க நல்ல வடிவா அது பெரியது. இங்கால பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மாவியில் வருவாங்க. யார் அடுப்பு மூடி தந்த அம்மா இல்லை அப்போ எரியும் தான் அடுப்பு. அத்தான் மூடி தந்தவா. சரி இப்போ நாங்கள் ஒரு ரொட்டியை போட்டு பார்ப்போம். வாவ் அது பெரியது. இங்கே பாருங்க பாப்போம். பொங்கி வருது பூரி. நல்லா பொரியுதுன்னு நானும் பயந்தோண்டு இருந்தேன். நான் பூரி மாதிரி வருதுண்டு. ஆனால் வருது நல்லா பொரியுது. இல்லை வெட்டி பொரி இங்கே பாருங்க. அம்மா பிரட்டுற வடிவில் இருக்கோ. நல்ல பொடிய நல்ல இதாக வருதுண்ணா பொங்கி. என்ன சுட தெரியும் தானே எனக்கு. உங்களுக்கு சுட்டு தரேன் நான். இல்லை பாப்போம் அடுத்தது தப்புங்க பாப்போம். சரி மாவு ஆக்கி போட்டு வட்டமா புறவு ஈஸியான பூரி சுடுறது. நம்ம தோடு போட இல்லையா நீங்கள்? அது நான் வீட்டில் விடிய காலம் தான். அப்புறம் போகல தெரியுது. மறந்து போயிட்டேன் உண்மையாவே. ஆனால் சரி இங்கே பாருங்க ஒரு பொடி நல்லா பொரிஞ்சிட்டு இனி அடுத்ததை போடுவோம். பாப்பம் பொரிஞ்ச பூரி இருக்கா? பூரி மாரி வந்திருக்கோ இல்லாட்டி பூரி மாரி தான் வந்திருக்கு. பூரி மாதிரி தான் வந்திருக்கும். உங்களோட அடுப்பில் 2 வேலையில் செய்யலாம். அங்கால பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் வச்சுட்டேன் பொரிக்கட்டேன். லேட்டாமல் இல்லை போதுன்ட்டீங்க நீங்கள். பின்ன லேட்டாக தானே விடிய காலம் நாங்கள் ஒளிம்பி சாப்பாடு நீங்கள் செஞ்சு தர. ஒரு நாளுமே என்ன செஞ்சு தருது இல்லை உங்களுக்கு. அப்போ இது கொஞ்சம் கூட இல்லை செய்கிறீங்க. மாமாக்களுக்கும் சேர்த்துட்டேக்க கொஞ்சம் கூட தானே. கொஞ்சம் லேட் ஆகும் தானே. வாவ் பூரி பொங்கி வருதோ பூரி. பூரி மாதிரி வருதானே? அப்போ நான் எதிர்பார்த்தேன் 5 அது பூரி
சும்மா சப்பட்டையா வருதோ பொங்காம வருதோ அவ்வளோத்துக்கு இந்த சமையல் என்ன ஆகிட்டீங்க அதானே. ஆனால் நான் இதுக்கு என்னென்ன போட்டு நான் தெரியுமா பூரிக்கு என்னென்ன போட்ட நீ குழச்சத காட்டே இல்லை என்னன்னு இதே குழச்சி வச்சிருக்கு. தேங்காய் பூ மற்றது தேங்காய் பூவும் போட்டோ சுடுதண்ணி விட்டு தான் குழச்சணும். அதனால பஞ்சு போல இருக்குமா சாப்பிட. என்ன உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது இல்லை? ஓ எனக்கு கொஞ்சம் ரொட்டின்னா கொஞ்சம் கண்டம் தான். ஆனால் உங்களோட ரொட்டியை பார்க்க ஆசையாக கிடக்கு சாப்பிடணும் போல. தேங்க்யூ. இங்கே பாருங்க என்னண்ணே பொங்கிட்டு பொங்கி வருதேண்ணே. பாக்கி எவ்வளோ வடிவாக இருக்கு. பொங்கலோ பொங்கல் பூரி பொங்கல் இது. மாமா கண்டே சாப்பிட்டுட்டேன்னு சொல்றேன் கிடக்கு. டக் டக்குன்னு பூரி எடுத்துடலாமே. அப்போ என்ன தேங்காய் உங்களுக்கு யார் திரும்பி தந்தது? தேங்காய் நானே உங்களோட வாயால் இப்படி சொல்கிறீங்க? பயமா கிடக்கு. உண்மையை சொல்லுங்க, நான் அவியலும் பார்க்கட்டும். நீங்கள்லாம் திடீர்னு தந்த நீங்கள் அதனால அங்கே இருக்கிறீங்க என்ன? அது டக்குன்னு சொல்லி விட்டீங்களே நீங்கள்லாம் திடீர்னாங்கன்னு. சும்மா சும்மா நீங்கள்லாம் எல்லாம் செஞ்சிடற நீங்கள் தெரியுமா வேலைக்கு? நீங்கள் அப்படி தான் அங்கேயும் செய்வீங்க. அப்படி தெரியும் நீங்கள் வேலைன்னு வந்தா. ஓ அங்கே என்ன தேங்காய் திருவுருண்ணா? தேங்காய் திருவுரையில் சொல்கிறேன். அங்கே வேலை செய்கிறோம் என்ன? அங்கே வேலை செய்கிறீங்க அதான் நம்பு. என்ன செய்கிறது, மனுஷி தனியாக கஷ்டப்படக்கூடாண்டு தேங்காய் திருவி தர வேண்டிய கிடக்கு. அப்படித்தான் செய்யும். நாங்கள் என்ன அப்போ எல்லா பூரியும் சுட்டுட்டு பார்ப்போம்மா. நாங்கள் எல்லாத்தையும் சுட்டுட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா சட்டி சூடாகிட்டு இனி நாங்கள் கறி காட்டுறோம். எண்ணெய் விட்டுட்டு அடுத்தது வெங்காயம் எண்ணெய் கொதிக்கட்டுமே. வெங்காயம் சொல்றது கூட நீங்கள் இல்லை என்ன செய்கிறாரு கவலையாக தான் விஞ்சன்னு சொல்லட்ட வெங்காயம் 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 பாருங்க 2 வேலை செய்ய நான் அப்படித்தானே சரிந்தானே வேலையாண்டு வந்தா என்ன. அடுத்தது என்ன சூடாயிட்டா வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை கம்பையில் உள்ளி எல்லாத்தையும் போடுவோம். அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், அடுத்தது கடுகு எல்லாம் கொஞ்சம் போடுங்க, அப்பதான் உடம்புக்கு நல்லது. கணக்கி அப்பதான் உனக்கு நல்லது. ஏன் போடுறேன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு இதெல்லாம் தெரியாமையா அப்ப என்ன சாக்கோல்றோம் செய்யறீங்க? அது அப்படி இல்லை போடுறோம் எல்லாரும். என்ன அம்மா போடுற வார்த்தை போடுறோம் எல்லாரும் போட்டா அப்ப நீங்களும் போட்டுருவீங்க. எல்லாரும் என்ன ஒரு நானும் போட்டுருவோம். கொஞ்சம் என்ன நல்லா வதங்கட்டுங்க. பாப்போம் வதங்குற வடிவம் இருக்கா பாப்போமே. பாப்போம் வாங்கோ பாருங்க. இஞ்சால பாருங்க கொந்தளிக்கிற வடிவம். இஞ்சால ஒரு ஆள் வதங்குது, இஞ்சால ஒரு ஆள் பொடிக்குது. ஓ 2 அடுப்புலையும் வேலை நடக்குதானே? நான் தெரியும் தானே உங்களுக்கு வேலையாண்டா என்ன வேலையாண்டா நீங்கள் தெரியும் தானே குயிக்கா செஞ்சுவீங்க. நான் அப்படித்தானே. ஓகே என்ன ரொட்டி பிடிக்கணும் போலோட எனக்கு கணக்க கிடக்காக எப்படியும் இரவாகும் போல கிடக்கு எனக்கு சொன்ன போல. நல்லா தப்புவீங்களா என்ன ரொட்டி? பழகி போட்டாப்பா. பழகி போச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் 20 வச்சுன்னா அங்கே புறக்கேக்கே ரொட்டி தப்பு உழுக்கட்டீங்களோ? வயிற்றுக்கு கேட்காம தள்ளி தந்துடும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க உருளைக்கிழங்கு மசிச்சு. இன்றைக்கு என்ன மாதிரியோ தெரியா இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு எல்லாரும் பயமாக கிடக்கு. கொஞ்சம் கவலையாக கிடக்கு. அதோட என்ன ரொட்டி கொடுக்குறன்ற கவலையாக இருக்கோ இல்லாட்டி ரொட்டி சாப்பிட்றன்ற கவலையாக இருக்கோ? கவலைப்பட மாட்டேன். இல்லை என்ன வரப்போதோ தெரிஞ்சால் கிடக்கு. என்ன பயமாக கிடக்குன்னா காய்ச்சல் வதங்கி அப்போ நாங்கள் என்ன இதை போடுவோம். பாலை விடுவோம். தேங்காய் பால். ஆமாம் என்ன நல்லா கண்ணகாப்பியால் விட போகிறீங்களோ? இல்லை கண்ணகாப்பியால் தேங்காய் பால் விடுவீங்க. பிரட்டெல்லாம் கரைக்கும். பிரட்டெல்லாம் வரும். அதுக்காக பிரட்டலன்றதே நான் சொல்கிறேன். ஆக தண்ணியாக போடக்கூடாதுல்ல. நீங்கள் சாப்பிட மாட்டீங்க ஆக தண்ணி. ஓ ஆனால் பிரட்டெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். அதுக்கு தான்
அடுத்தது தூள் தூள் போடுற கொஞ்சம் பயம் தானே சொன்னீங்க. ஓகே இனிமே இது நல்லா குளிச்சு வந்தோன்னா பார்ப்போம். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஒருவா குளிச்சு கொண்டு வந்துட்டுலாம். இங்கே பாருங்க வந்து இனி நாங்கள் உருளைக்கிழங்கு எங்கே மசி தென்னு கிடக்கு களி போல கிடக்கு முதல்ல இல்லைம்மா கொட்டுவாங்க. ஓகே உருளைக்கிழங்கு மசிச்சாச்சு. காலம் இப்படி என்னோடைய கொஞ்சம் வெயிலும் பெருது என்ன கொஞ்சம் கொஞ்சமா வெயில் தெரியுதோ காலம் வெயிலோட நமக்கு நல்ல நானும் கொஞ்ச நேரம் வந்து நிற்காட வெயிலுக்கு நிற்க வேணாம் நீங்கள். சரி நாங்கள் இது நல்ல வடிவாக வத்தட்டும் பார்ப்போம். நீங்கள் கருத்தாவே வெயிலுக்கு கவலை இல்லைங்க அப்படித்தான் நான் வெள்ளு தெரியல இல்லை. சரி நாங்கள் இதெல்லாம் நல்லபடியாக வத்தி வந்தோம் பார்ப்போம். ரைட் இங்கே பார்த்தீங்கண்டா எல்லாம் கறிக்கெல்லாம் காய்ச்சியாச்சு. என்ன செஞ்சிடும் காய்ச்சியாச்சு பிரண்டு வந்துட்டு பூரியும் அடிக்கியாச்சு சுட்டு. பாத்தீங்கன்னா நான் பீடியாக்கு இவ்வளோ நேரம் வெளியில நின்றேன். இப்போ திருப்பி உள்ள வந்துட்டேன் பீடியாக்குள்ள. என் பாண்ட ரொட்டியை சாப்பிட்றது. இந்த ரொட்டியை நான் அவருக்கு அவ்வளோத்துக்கு இருப்பான். அதோட நேரமாச்சு வேலைக்கு. இனி லேட்டான மாமாக்கள் அனுப்பி நம்ம வந்து பத்தாக பிளேண்டி கோப்பி இந்தாங்க குடிங்க. உள்ள தேவையில்ல மனசு விட்டா அது நல்லா இருக்கு. நல்லா இருக்கா உண்மையாவோ? நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ என்ன கலக்கிடுங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. அம்மா நல்லா அம்மா சாப்பிடுங்க நல்லா. உண்மைக்குமே நான் சுத்தது நல்லா இருக்கு. செஞ்சுருவேன். அப்போ என்ன வீடியோ முடிச்சுட்டு சாப்பிடுங்க. சாப்பிடு வீடியோ முடிச்சுமே. சாப்பிடுங்க நீங்கள். சேத்தனி பிடிக்குங்களா? ராத்துங்க அத்தை அம்மாவுக்கு அவ்வளோ வாசம் விடிய காலம் அம்மா ஒழும்பி எங்களுக்கு தேத்தனி எல்லாம் தந்துவா. நாங்கள் ஆத்தி கொடுக்க வேண்டிய நேரத்தில் அம்மா எங்களுக்கு ஆத்திட்டாங்க. அம்மா புரியவே பிடிக்கல. அம்மா நீ சிரிப்புல பிடிச்சிருப்பீங்க நீங்க. என்ன மௌனமா இருக்கு எனக்கு தெரியாது. சரி நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறோம். இந்த பூரி முருளைக்கிழங்கு பிரட்டலும் அப்படி இருக்க நீங்கள் மறக்காம செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் உங்களை விட்ட. இன்னும் ஒரு புதிய வீடியோட நாளை சந்திப்போம். பாய்.